रामचंद्र गुणास्वाद रामचंद्र गुणास्वाद रामचंद्र गुणास्वाद परमानंद निर्भरं रामचंद्र गुणास्वाद परमानंद निर्भरं श्री त्यागराज योगींद्र त्यागराज योगींद्र त्यागराज योगींद्र देशिकेन्द्रमुपास्महे त्यागराज योगींद्र देशिकेन्द्रमुपास्महे उपास्महे त्यागराजमुपास्महे रामस्वामी सुतं श्रेष्ठं वीणावादन कोविदं वीणावादन कोविदं वीणावादन 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 मुत्तुस्वामीति विख्यातं मुत्तुस्वामीति विख्यातं दीक्षितं प्रणमाम्यहं दीक्षितं प्रणमाम्यहं त्यागराज योगीन्द्र देशिकेन्द्रं प्रणमाम्यहं मुत्तुस्वामीति दीक्षितं प्रणमाम्यहं प्रणमाम्यहं कामाक्षी पदभक्तं कामाक्षी 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 पदभक्तं कामाक्षी पदभक्तं कामाक्षी पदभक्तं श्याम
दीक्षितं संगीतशास्त्रकुशलं संगीतशास्त्रकुशलं अज्ञानध्वान्तभास्करम् अज्ञानध्वान्तभास्करम् श्यामाशास्त्रिणमाश्रये मुत्तुस्वामीति दीक्षितमाश्रये त्यागराजमाश्रये त्यागराजयोगीन्द्रमाश्रये त्यागराजयोगीन्द्रदेशिकेन्द्रमाश्रये संगीतशास्त्रकुशलं त्यागराजं मुत्तुस्वामीति दीक्षितं श्यामाशास्त्रिणम् आश्रये नादलोलुडै 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 ब्रह्मानन्दमल्लवे मनसनादलोलुडै ब्रह्मानन्दमल्लवे मनसनादलोलुडै ब्रह्मानन्दमल्लवे
हरिहरात्मभूसुरपते 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 शरदन्प गणेशानि हरिहरात्मभूसुरपते शरदन्प गणेशानि वरमुनुलु ब्रह्मानन्दमन्दवे नादलोलुडै ब्रह्मानन्दमन्दवे मनसाय मनसा 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 சங்கீத மும்மூர்த்திகள் என்று இன்றைய தினம் எடுத்துருக்கோம். சங்கீத மும்மூர்த்திகள் என்றும் சங்கீத மும்மணிகள் என்றும் மியூசிக்கல் ட்ரினிட்டி வாகேயக்கார திரயம் என்றும் என்னென்ன பேர் சொன்னாலும் இவர்களுக்கு ஈடு இவர்கள்தான். சங்கீத மும்மூர்த்திகள்ங்கிறது தியாகராஜ சுவாமி, தீக்ஷிதர், ஷமசாஸ்திரி. அதுதான் முதல்ல இந்த தியான ஸ்லோகத்தில் தியாகராஜ யோகீந்திர தேசிகேந்திரம் உபாஸ்மஹே அப்படின்னு பாடி, முத்துசுவாமி தீக்ஷிதம் உபாஸ்மஹே, ஷியாமா சாஸ்திரினம் உபாஸ்மஹே அப்படின்னு இந்த 3 ஸ்லோகங்கள் பாடினோம். இந்த 3 பேரும் இல்லைன்னா கர்நாடக சங்கீதம்ங்கிறதே கிடையாது. துணிஞ்சு அடித்து சொல்ல முடியும். காரணம், இந்த 3 பேரும் தான் ஒரு புரட்சி, ரெவல்யூஷன்கிறது எதுவுமே நல்ல சென்ஸில் இருக்கணும். புரட்சி எல்லா ஜனங்களுக்கும் நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அந்த புரட்சியே பக்தி மார்க்கம் தான். அந்த பக்தி மார்க்கத்தை நாதத்தால் கொடுக்க முடியுங்கிற ஒரு புரட்சியை இவர்கள் ஏற்படுத்தினார்கள். நாதலோகம்னு ஒன்று இருக்கான். சிவலோகம், கோலோகம், விஷ்ணு லோகம் போல நாதலோகம். இந்த நாதலோகத்தில் எல்லாம் பிரம்மானந்தம் மந்தவே, எல்லாமே பிரம்மானந்தம். தொட்ட இடம் எல்லாம் பிரம்மானந்தம். இதை உபாசனை பண்ணுற மார்க்கம் நாதோபாசனை. இந்த நாதத்தை உபாசனை பண்ணணும்னா, நாதம்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட், சவுண்டுங்கிறது எங்கேயுமே இருக்குது. சைலன்ஸில் கூட சவுண்ட் இருக்குது. அப்படியே சைலண்ட்டாக இருந்தோம்னா ஓம் 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 அப்படிங்கிற துவனி சில பேருக்கு சைலண்ட்டாக இருந்தால் துவனிக்கும். இந்த நாதமும் ஸ்வரமும் ஒரு பூர்ண வடிவம் அமையணும்னா அது ஒரு தெய்வத்தை பற்றி இருந்தால் தான் பூர்ணத்துவம், கம்ப்ளீட்னஸ் அமையும். எதுவுமே இருக்குது, கா இருக்குது, மதனி எல்லாம் இருக்குது, நாதம் இருக்குது, ஸ்வரம் இருக்குது. என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு சாகித்யம்னு இருந்தால் தான்
பிரம்மானந்த மந்தவே. பிரம்மானந்தம் ஸ்வரமே கொடுக்கும், அந்த அந்த நாதமே கொடுக்கும், சாகித்யமே கொடுக்கும். இதை மூணுத்தையும் சேர்த்துட்டா, நாதம் ஸ்வரம் சாகித்யத்தை சேர்த்துட்டா பிரம்மானந்த மந்தவே, கம்ப்ளீட்னஸ். அதை யார்கிட்ட ஒரு குப்பனையோ சுப்பனையோ பாடினா 10 பேருக்கு குப்பனை பிடிக்கும், அந்த இன்னொரு 10 பேருக்கு சுப்பனை பிடிக்கும். குப்பனை பிடிச்சவாளுக்கு சுப்பனை பிடிக்காது, சுப்பனை பிடிச்சவாளுக்கு குப்பனை பிடிக்காது. ஆனால் எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தரை பாடணும்னா அப்போதான் இஷ்ட தெய்வம், எல்லாருக்கும் மேலான ஒரு பொருள். அப்போது அந்த நாதத்தை, நாத லோகத்தை இப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த நாதம் ஸ்வரம் சாகித்யம் எல்லாம் ஒரு தெய்வத்தின் இடத்துல போய் சமர்ப்பணம். ராமர் இஷ்ட தெய்வம் தியாகராஜருக்கு, குஹன் முருகன் இஷ்ட தெய்வம் முத்துசுவாமி தீட்சிதருக்கு, ஷியாமா சாஸ்திரிக்கு இஷ்ட தெய்வம் காமாட்சி அம்பாள். எதுக்கு இஷ்ட தெய்வமே வேண்டாம், மியூசிக்கே போருமே. போருமேன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு சாகித்யம் இருந்தால் தானே கேட்க வர முடியும். 4 மணி நேரம் இழுத்தா யாரும் கேட்க மாட்டா. ஏதோ கேட்கணும் இல்லையா? ஹிந்துஸ்தானி மியூசிஷியன்ஸ் கூட அதுக்குன்னு சில சாகித்யங்கள் வச்சுட்டுருப்பா. கபீர் தாஸோட தோகாவோ, அவளுக்கு ஸ்ருதியோ நாதமோ தான் முக்கியம். இருந்தாலும் அந்த தோகாவோ துளசிதாஸ் ராமச்சரித்த மானஸோ ஏதோ ஒரு லைனை வச்சு தானே நம்மளுடைய மனோதர்மத்தை காண்பிக்க முடியும். அப்போது அந்த சாகித்யம் நம்மளோட இஷ்ட தெய்வத்தை பற்றி இருந்தால் இன்னும் உருக்கத்தை கொடுக்கக்கூடும். அப்படிங்கிறது தான் இந்த சங்கீத மும்மூர்த்திகளுடைய காமனாலிட்டி. தியாகராஜரோ ஷியாமா சாஸ்திரியோ தீக்ஷிதரோ 3 பேருக்கும் காமனாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம அவளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தான் எடுத்துன்னு இருக்கோம். லைஃப் ஹிஸ்ட்ரி, தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு மியூசிக். இவர்களெல்லாம் பற்றி பேர் கூட தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காளே. அப்படி இல்லாமல் நமக்கு இந்த சங்கீத மும்மூர்த்திகளை பற்றி கேட்க கிடைக்கிறது, பாட கிடைக்கிறது, பாட்டு கிடைக்கிறது. ஆனால் அவர்களுடைய பெருமை தெரியலன்னா அப்புறம் நம்ம துர்பாகியம்தான். இந்த மும்மூர்த்திகளுமே சங்கீத மும்மூர்த்தி. ஏன் மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம்னா, பிரம்மா விஷ்ணு சிவனை போல படைத்தல் காத்தல் அழித்தல் 3மே இவா பண்ணியிருக்கா. என்ன படைச்சிருக்கா? வாட் ஹேவ் தே கிரியேட்டட்? தியாகராஜர் என்ன படைச்சிருக்கார், ஷியாமா சாஸ்திரி என்ன படைச்சிருக்கான்னு கேட்டால் இவா எல்லாருமே அழகழகான கீர்த்தனங்கள், புது புது ராகங்களை படைச்சி கொடுத்துருக்கா நமக்கு, கிரியேஷன்ஸ். அதனால் படைத்தல். காத்தல் எதை காத்திருக்கா? பக்தி ஞான வைராகியத்தை அந்த கீர்த்தனங்கள் மூலமாக கொடுத்து அதை நமக்கு காத்திருக்கா. அது சரி. அழித்தல் என்ன? எதை அழிச்சா? எவனை அழிச்சா? எதை அழிச்சா? அப்போதான் இந்த முதல் ஸ்லோகம் தியாகராஜரை பற்றி ஏற்கனவே இருந்தது. முத்துசுவாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரியை பற்றின ஸ்லோகம் அடியனுடைய குருவும் கணவருமான ஸ்ரீ ஹரியண்ணா எழுதி கொடுத்தது. அதில் தான் அவர் சொல்கிறார், எப்படி காத்தல் அழித்தல் படைத்தல் 3மே இருக்கக்கூடியது அந்த பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு ஈடானவர்கள் இந்த சங்கீத மும்மூர்த்தி. எதை அழிக்கிறான்னா அஜ்ஞான துவாந்த பாஸ்கரம். அஜ்ஞானத்தை அழிக்கிறதுனால சிவனுக்கு துல்லியமாகவும், சங்கீதத்தை கிரியேட் பண்ணி படைக்கிறதுனால பிரம்மாவுக்கு துல்லியமாகவும், எல்லாத்தையும் பக்தி ஞான வைராகியத்தை நமக்கு கொடுத்து அதை காப்பாற்றுறதுனால விஷ்ணுவுக்கு துல்லியமாகவும் இந்த மும்மூர்த்திகள், சங்கீத மும்மூர்த்திகளை சொல்லலாம். அதில் முதல் ஷியாமா சாஸ்திரி எடுத்துக்கிறோம். 18th century தான் பிறந்தான்னு சொன்னோம். 3 பேருமே ஆச்சரியம். 1762 ஷியாமா சாஸ்திரி பிறந்தது. 5 வருஷ கேப்பில் 1767 தியாகராஜர் பிறந்தது. அடுத்த 9 வருஷ கேப்பில் 1776 தீக்ஷிதர் பிறந்தது. 14 வருஷ கேப்புக்குள்ள இந்த 3 பேரும் ஒரே திருவாரூருங்கிற ஊரில் பிறந்தா. என்ன ஆச்சரியம்! ஒரு 14 வருஷ இடைவேளைக்குள்ள பகவான் ஒரே பெரிய கருணையை பொங்கி கொட்டணும்னு தோணி எடுத்து போல இருக்கு. அதனால ஒரே ஊரில் ஒரு 14 வருஷ இடைவேளைக்குள்ள இந்தா ஷியாமா சாஸ்திரி எப்படி திருவாரூர், இந்தா கொடுத்தேன் தியாகராஜரை, கொடுத்தேன் தீக்ஷிதன், அப்படி இந்த மாதிரி கொடுக்க மாட்டாரோ? இப்போ 21st century கொடுக்க மாட்டாரோ? தியாகராஜர் ராமர்கிட்ட பேசினதெல்லாம் கீர்த்தனமாக வந்துடுத்து. முத்துசுவாமி தீட்சிதர் ஒவ்வொரு கோவிலாக போய் அந்தந்த தெய்வத்தை பாடினது கீர்த்தனமாக வந்துடுத்து. ஷியாமா சாஸ்திரி அம்பாள்கிட்ட, அம்மா தள்ளி என்னை காப்பாத்தினியே, என்னை காப்பாற்றுற தெய்வமே, புரோவம்மா, என்னை பெத்த தாயே, தள்ளி மாயம்மா அப்படின்னு அம்பாள்கிட்ட பங்காரு காமாட்சிகிட்ட பாடி பாடி பேசி பேசி கான்வர்சேஷன் எல்லாமே நீதானே இப்படி பண்ண, நீதானே இப்படி பண்ண,
உன்னை விட்டா எனக்கு யார் கதி அப்படின்னு பேசுறதே எல்லாம் கீர்த்தனமா மறிவே கதியவரும் ஒரு கீர்த்தனமும் மெல்ல நிறுத்தி நிதானமா ஷியாமா சாஸ்திரி இது ஒன்று சவுக்க காலம் மத்தியம காலம் கூட கொஞ்சம் சவுக்கத்தை விட ஜாஸ்தியாக இருக்கும். மெல்ல நிறுத்தி நிதானமாக பேசுறது தானே அம்மா மறிவேரே கதி நீ இல்லைன்னா எனக்கு கதி என்னம்மா சரணாகதி நான் உனக்கு சரணாகதி பண்ணுறேன் நீ தானே சம்ரக்ஷகி நீ தானே ரக்ஷணை பண்ணுறவோ இதோ பார் உன் பாதத்தை விட்டா கதி இல்லைங்கிறத மெல்ல தானே சொல்ல முடியும். அதுக்காக மறிவே ரே கதின்னு அப்படி அடிச்சு கிடிச்சு பாட மாட்டார். ஷியாமா சாஸ்திரியினுடைய ஸ்டைலே ரொம்ப நிறுத்தி நிதானமாக மிஸ்ர சாப்பு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல ஏன் ஷியாமா சாஸ்திரி சரித்திரத்தை எடுத்துட்டோன்னு கேட்டால் மூத்தவர் அவர் தான், ஃபஸ்ட்டு பிறந்தவர் 1762. ஷியாமா சாஸ்திரியினுடைய மூதாதையர்கள் கம்பம் அப்படிங்கிற குர்னூல் மாவட்டத்தை குர்னூல் டிஸ்ட்ரிக்டில் இருந்த கம்பம்ங்கிற ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். அதனால தான் தெலுங்குலேயே கீர்த்தனங்கள்லாம் அமையிறது. தியாகபிரம்மத்துக்கும் அவ அப்பா ராமபிரம்மம் ஆந்திராவிலிருந்து திருவாரூர் குடியேறினார். ஷியாமா சாஸ்திரி மூதாதையரும் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஃபேமிலி மூதாதையர்கள். அதனால தான் தெலுங்குலேயே கீர்த்தனங்கள்லாம் அமைஞ்சுன்னு வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்தும் ஏன் தெலுங்கு கீர்த்தனம் பாடுறான்னு அது தெரியணும் இல்லையா நமக்கு ஆன்சர். அவள் அவளுடைய மூதாதையர் தெலுங்கு ஃபேமிலி கம்பத்தார் அப்படின்னு சொல்லுவாள். குர்னூல் மாவட்டத்தில் கம்பம்ங்கிற ஊர்லேருந்து ஏன் குடியேறி வந்தா எங்கே குடியேறி வந்தான் முதல் காஞ்சிபுரத்தில் ஒரு காமாட்சி அம்மன் பார்க்குறோம் இல்லையா. முதல்ல பிரம்மா தபஸ் பண்ணி கண்ணை பறிக்கும்படி ஒரு ஜோதி இருந்துதான். அம்பாள் எதிர்க்க காட்சி கொடுத்தாலாம். அப்போது பிரம்மாவே ஸ்வர்ணமயமாக கோல்டில் ஒரு காமாட்சி அம்மனை பிரதிஷ்டை பண்ணாராம். அந்த அம்மன் பேர் பங்காரு காமாட்சி. பங்காருன்னா கோல்டு, பங்காரு காமாட்சி. அந்த பங்காரு காமாட்சியை பூஜை பண்ணுறதுக்காக ஸ்மார்த்த வைதீக பூஜைக்காக ஏற்பாடு பண்ணி இந்த ஷியாமா சாஸ்திரியினுடைய மூதாதையர்களை ஆந்திராவிலிருந்து காஞ்சிபுரம் குடியேற்றினார். சில பேர் சொல்லுவா ஆதிசங்கரரே பண்ணினார் அப்படின்னு சொல்லுவா. ஆக மொத்தம் ஆந்திராவிலேருந்து காஞ்சிபுரம் பங்காரு காமாட்சியை பூஜை பண்ணுறதுக்காக குடியேறினவர்கள் இவர்கள்.
முதல்ல காஞ்சிபுரம் வந்தான்னா திருவாரூரில் சியாமா சாஸ்திரி எப்படி பிறந்தார்? கனெக்ஷன் இல்லையே. கனெக்ஷன் இருக்குது. எப்போவுமே தெய்வ சங்கல்பம், யாருக்கு எந்த ஊர் அப்படிங்கிறது நமக்கே நம்மளுடைய லைஃப்லேயே எப்போதாலும் மெட்ராஸில் தான் இருப்போன்னு இல்லை. இந்தா ஒரு 20 வருஷம் அங்கே போ, திருநெல்வேலிக்கு போ, 20 வருஷம் கோயம்புத்தூரில் இரு, 20 வருஷம் அந்த ஊருக்கு போ, இந்த வருஷம் உனக்கு சத்சங்கமே இல்லாத ஊர், எப்படாப்பா கிடைக்கும்னு ஏங்கி வந்து அப்புறம் பார்த்தா வா பார்த்தசாரதி பெருமாளுடைய அந்த க்ஷேத்திரத்திலேயே போடுறேன் அப்படின்னு திருவல்லிக்கேணிக்கே வந்துடும். மாற்றி நம்ம லைஃப்பில் நம்ம எங்கே செட்டில் ஆகும் நமக்கே தெரியாது. காஞ்சிபுரத்துலேயே தான் இருந்துருக்க போகிறோம் நினச்சிட்டு இருக்கா அந்த சியாமா சாஸ்திரியோட மூதாதையர்கள். அந்த காலம்தான் விஜயநகர் ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது. அப்போது இன்வேஷன் பயம், படையெடுப்பு வந்துடுமோ. படையெடுப்புனா கோல்டில் தான் அவளுக்கு கண்ணு. பங்காரு காமாட்சினா கோல்டாலேயே காமாட்சி அம்மன். அதனால் அவளை காப்பாற்றணுமேனு அங்கே இருக்கிற அந்த ஆபரணங்கள் எல்லாம் அந்த கோவில் மத்தளத்தில் உடல்லையே போட்டு மறைச்சி வச்சு கல்தெரை போட்டு பங்காரு காமாட்சியை தூக்கிண்டு அப்படி தான் கஷ்டப்பட்டிருக்கா. ரங்கநாதரை தூக்கிண்டு ஒரு ஊரா லஞ்ச மாதிரி திருவரங்க உலால வருமே அந்த மாதிரி காமாட்சி அம்மனை தூக்கிண்டு செஞ்சி கோட்டைன்னு சொல்கிறோமே அந்த ஜிஞ்சி, அப்புறம் உடையார் பாளையம், அப்படியே வந்து திருவாரூரில் 45 வருஷம் இந்த பங்காரு காமாட்சி அம்மன் இருந்தா. அப்புறம் சியாமா சாஸ்திரிக்கு 18 வயசு கிட்டத்தட்ட வரும்பொழுது தான் திருவாரூர்லேருந்து தஞ்சாவூருக்கு வந்து இன்னி வரைக்கும் தஞ்சாவூரில் அந்த பங்காரு காமாட்சி அம்மன் இருக்கா. ஆசீத்து ஸ்ரீநகர க்ஷேத்ரே कृष्ण इति श्रुतः आसीत् श्रीनगर क्षेत्रे श्याम कृष्ण इति श्रुतः संगीत स्वामिनः शिष्यः संगीत स्वामिनः स्वामिनः शिष्यः संगीत स्वामिनः शिष्यः देवी भक्तो देवी 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 भक्तो महामती
திருவாரூருங்கிற க்ஷேத்திரம், கமலாபுரம், ஸ்ரீநகரம் என்றெல்லாம் இதுக்கு பெயர். இந்த திருவாரூரில் விஸ்வநாத ஐயர், வேங்கலக்ஷ்மி என்கின்ற தம்பதி பங்காரு காமாட்சி அம்மனை பூஜை பண்ணுற அந்த ஃபேமிலி. இப்படி திருவாரூரில் பங்காரு காமாட்சி அம்மன் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அடுத்த தெருவில், அதே திருவாரூரில் ஒவ்வொரு மாதத்து கடைசி சனிக்கிழமையும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சமாராதனை நடத்துவாளாம். ஒரு வீட்டில், ஒரு கிரகத்தில். அந்த கடைசி சனிக்கிழமை ஒரு மாதம், ஏதோ ஒரு மாதம் கடைசி சனிக்கிழமை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சமாராதனை நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒருத்தருக்கு அங்கே ஸ்ரீனிவாச ஆவேசம், பெருமாள் ஆவேசம் வந்து உடனே சொன்னாரா, பக்கத்து தேரு விஸ்வநாதையருடைய மனைவியை அழைத்து வா. உடனே வேங்கலக்ஷ்மி அப்படியே பதறி ஓடி வந்து, என்னவோ ஏதோன்னு தெரியலையே, அங்கேருந்து விழுந்து அடித்து ஓடி வரா. அப்போதான் இவர் சொன்னார், ஸ்ரீனிவாச ஆவேசம் வந்தவர் சொன்னார், அடுத்த வருஷம் சித்திர மாசம் கிருத்திகா நட்சத்திரத்தில் உனக்கு ஒரு மகாபுருஷன் குழந்தையாக பிறக்க போறான். ஆச்சரியப்பட்டார். சமாராதனையில் சொல்கிற வாக்கு என்னது பலிக்குமா நினச்சுட்டே இருக்கா. அதே மாதிரி அடுத்த வருஷம் சித்திர மாசத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் ஏப்ரல் 26, 1762 இந்த குழந்தை பிறந்தது விஸ்வநாதையர் வேங்கலக்ஷ்மிக்கு. கிருத்திகா நட்சத்திரம்ங்கிறது முருகனுக்கு உகந்த நட்சத்திரம், அதனால சுப்பிரமணிய சுவாமி பேரும் வைக்கணும். ஆனால் சமாராதனையில், வெங்கடேஸ்வரோட சமாராதனையில் தானே இது நடந்தது இந்த சம்பவம். அதனால் வெங்கடேசனுங்கிற பேரும் வைக்கணும், சுப்பிரமணியங்கிற பேரும் வைக்கணுங்கும் போது தான் வெங்கட சுப்பிரமணியம்னு பெயர் வச்சு ஷியாமகிருஷ்ணா ஷியாமகிருஷ்ணான்னு கொஞ்சி கூப்பிட்டுருப்பாளாம். ஷியாமகிருஷ்ணா வாப்பா, ஷியாமகிருஷ்ணா பால்குடி. இப்படியே விஸ்வநாதையும் வேங்கலக்ஷ்மியும் 18 வருஷம் வரைக்கும், 18 வயசு வரைக்கும் திருவாரூரில் இதே தான் பங்காரு காமாட்சி பூஜை, பங்காரு காமாட்சி பூஜை, பங்காரு காமாட்சி பூஜை. அதனால் எப்போவுமே அப்பா அந்த காமாட்சிக்கு பூஜை பண்ணும்போது குழந்தை ஷியாமகிருஷ்ணன் ஆசையாக கூட 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 காமாட்சி அம்மனுக்கு பூஜை, எங்கள் அம்மாவுக்கு பூஜை, எங்கள் அம்மாவுக்கு பூஜைன்னு போவாராம். கூடையே அப்பா கூடையே விஸ்வநாதையர் கூடவே போய் 18 வருஷம் ஒன்றும் பாட்டே கற்றுக்கல. ஷாமா சாஸ்திரி ஒரு கம்போசராக ஆவாருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவள் ஃபேமிலியிலேயே மியூசிக் கிடையாது.
இப்போ தியாக பிரம்மத்துக்கோ முத்துசுவாமி தீட்சிதருக்கோ அவ அப்பா அம்மாலாம் மியூசிக் ஃபேமிலி. ராமசுவாமி தீட்சிதரே ஹம்சத்வனிங்கிற ராகத்தை கண்டுபிடிச்சவரே அவர் தான். நிறைய கீர்த்தனங்கள் வர்ணங்கள்லாம் பாடியிருக்கா. அதே மாதிரி தியாக பிரம்மத்துக்கு அவ அப்பா ராம பிரம்மம், ராமன் ராமன் ராமன்னே பாட்டெல்லாம் பாடி ராமாயணம் எல்லாம். இது இந்த ஃபேமிலியில மியூசிக்கே கிடையாது. 18 வருஷம் வரைக்கும் அவர் சம்பிரதாயமா யார்கிட்டையும் பெருசா சங்கீதம் கத்துக்கல. இவர் ஒரு பெரிய வாகையக்காரர் ஆக போறார், இவ்வளவுலாம் பாட்டெல்லாம் பாட போறார், யாருக்குமே தெரியாது. அதுவும் மாமாட்ட கத்துண்டாராம். அதுவும் உருப்படி இல்லாத மாமா. ஏன் உருப்படி இல்லாத மாமான்னு சொல்றேன்னா அவரோட லைஃப் ஹிஸ்டரியில வரும். அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா காமாட்சி அம்மனுக்கு. ஷாமா சாஸ்திரிக்கு தானே ரைட்டு, விஸ்வநாத ஐயருக்கு அடுத்தது ஷாமா சாஸ்திரிக்கு தானே பூஜை பண்றதுக்கு ரைட்டு. அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கும் போதே ஆசையா பைரவி ராகத்துல காமாட்சி நமஹ சுந்தரியை நமஹ அம்பாயை நமஹ காமகோடி ஸ்வரூபிண்யை நமஹ ஆசையா பைரவியில படிக்கிறார். அதை கேட்டுட்டு ஒருத்தர் உருகி போய் அழுது போய் சால்வையை வாங்கின்னு ஷியாமகிருஷ்ணனுக்கு போத்தினாராம். உடனே அவன் மாமா தானே ஏதோ கொஞ்சம் சங்கீதம் கற்றுக் கொடுத்துருக்காரேங்கிறதுக்காக, மாமா இன்னைக்கு நான் காமாட்சிக்கு பைரவியில பூஜை பண்ணதும் சால்வையை போத்தினார்னா சந்தோஷப்பட வேண்டாமோ? உனக்கு என்னடா சால்வையை போத்தினாரா, குடு உன் பாட்டு புஸ்தகத்தெல்லாம் குடுன்னு பாட்டு புஸ்தகத்தெல்லாம் கிழிச்சு சால்வையை கிழிச்சு. சில குரு அப்படி, அந்த சிஷ்யாளுக்கு அந்த மாதிரி குரு தான் பிராப்தம். இவர் இப்படி பண்ணிவிட்டாரேன்னதும் பாயே திறக்கலை. அதனால 18 வயசு வரைக்கும் அவருக்கு பாட தெரியுங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் அம்பாள் அப்படி விட்டுடுவாளா? ஜெகன் மாதா காமாட்சி அப்படி விட்டுடுவாளா? 18 வயசு திருவாரூர்ல ஷியாமா சாஸ்திரி இருக்கும்பொழுது சங்கீத சுவாமி என்கின்றவர் வரார். காசியிலிருந்து காசி விஸ்வநாதருக்கு அவர் தான் ஆடுவாராம், அவர் தான் பாடுவாராம். சன்னியாசி, அவரும் ஆந்திர பிராமணர், சன்னியாசம் வாங்கிட்டவர். சங்கீத சுவாமி அங்கேருந்து இவரை பார்த்ததுமே சாதுர்மாசியம் 4 மாசம்தான் ஷியாமா சாஸ்திரி சிக்ஷை கத்துண்டார். 300 கீர்த்தனம் காம்போசிஷன் எழுதியிருக்கார். அப்படின்னா அது தேவி கிருப்பை இல்லைன்னா யார் கிருப்பை? 4 மாசம் பாட்டு கத்துண்டு 300 கீர்த்தனம் பாட முடியும்னா அதுவும் ஒவ்வொன்றும் சொற்ற சொல்லு ஒன்று அப்படியே மாஞ்சியோ சிந்தாமணியோ எல்லாம் கொஞ்சம் அவன் 40 வருஷம் 70 வருஷம் கத்துண்ட பாட்டை திருப்பி பாட முடியல. இவர் புதுசாக பாடுறாருன்னா இதான் தேவியினுடைய கிருப்பை தானே, பங்காரு காமாட்சியினுடைய கிருப்பை. சங்கீத சுவாமி நிறைய புது ராகங்கள் தாளங்கள்லாம் கற்றுக் கொடுத்து, அப்பா ஷியாமகிருஷ்ணா என் கண்ணே, சாதுர்மாசியம் 4 மாதத்துக்கு நான் இருந்ததுக்கு பலன் எனக்கு நீ கிடைச்ச, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், எல்லா ராக தாள ஞானமும் உனக்கு வந்துடுத்து. இனி நான் இந்த ஊரில் இருக்க மாட்டேன், சாதுர்மாசியம் முடியறது. நீ பச்சிமிரியம் ஆதியப்பையாட்ட போ, பச்சிமிரியம் ஆதியப்பையாவே உனக்கு இனி மார்கதர்ஷியாக இருப்பார். தானவர்ண மார்கதர்ஷின்னு அவருக்கு பேர். விரிபோனிங்கிற பைரவி அடதாள வர்ணத்தை ஏற்றியவர். உடனே சொல்றார், ஷியாமகிருஷ்ணா ஜாகிரத, கேள்வி ஞானம் மட்டும் போரும். ரொம்ப நல்லவர், ஆனால் அவருக்கு கற்றுக் கொடுக்க தெரியாது, அவரோட நீ பழகு, போரும் பழகு. இவர் சொன்னார் அப்படின்னதுமே பச்சிமிரியம் ஆதியப்பையாட்ட, அவருக்கு 50 வயசு, இவருக்கு 18 வயசு. குருவுக்கு 50 வயசு, ஷியாமகிருஷ்ணருக்கு 18 வயசு. ஆனால் பச்சிமிரியம் ஆதியப்பா ஐயா இவரை பார்த்தாலே ஷியாமா சாஸ்திரி அப்படின்னு கூப்பிட மாட்டார், வெங்கட சுப்பிரமணியா அப்படின்னு கூப்பிட மாட்டார், ஷியாமகிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட மாட்டார், காமாட்சி 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 இப்படியே கூப்பிடுவாராம். நீ தான்ப்பா காமாட்சி, நீ தான் காமாட்சி. இதெல்லாம் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போதே படிக்கவே முடியாது. அப்படி சிலது பாக்கியக்காரர்கள்னா அந்த சும்மாவா, மகாபுருஷர்கள் காமாட்சி காமாட்சின்னே கூப்பிடுவார். அதெல்லாம் சொல்லி அவர் பாட 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 இவர் கேட்குறார். அப்போ தான் ஜனனி நதஜன அப்படிங்கிற சாவேரி கீர்த்தனம் முதல்ல ஷியாமா சாஸ்திரிக்கு தோன்றித்து பாடி காமிச்சார். எனக்கு ஒரு கீர்த்தனம் தோன்றதுன்னு ஜனனி அம்மா அப்படின்னு ஆரம்பித்து சாவேரியில் பாடினதும் அருமையாக இருக்குப்பா, அருமையாக இருக்குது. ஆனால் என் மனசெல்லாம் பைரவியிலேயே இருக்குது. ஏன்னா விரிபோனிங்கிற அடதாள வர்ணத்தை நான் அமைச்சிருக்கேன், நீ ஏதாவது பைரவியில் பாடுவியோ, ஏதாவது நீ அமைச்சு கொடு, ஜாகிரதா. ஆனால் வர்ணத்தை மறுபடியும் அமைச்சுடாத, அப்புறம் நீ அமைச்சானா ஏன் அடதாள வர்ணம் எடுபடாமல் போயிடும். இப்போ தான் நான் அமைச்சிருக்கேன், நீ வேற ஏதாவது வேற எது வேணா கீதமாக இருக்கட்டும், சொரஜதியாக இருக்கட்டும், கீர்த்தனமாக இருக்கட்டும், எது வேணா அமைச்சுடுன்னதும் அப்போ தான் ஸ்ரீ கஞ்சிகாய
ஷியாமா சாஸ்திரி பாடியிருக்கார். அவர் ஆர்கிடெக்ட் ஆஃப் ஸ்வரஜதி அப்படின்னு சொல்லலாம். ஸ்வரஜதிங்கிறது முன்னாடியே இருந்தது, இவர் பாடுறதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆனால் டான்ஸுக்காக ஜதிகளோட சேர்ந்து தஜ்ஜம் தரிக்கிட்டதாம், தத்துவம் தரிக்கிட்டதாம்னு ஜதிகளோட சேர்ந்து இருந்தது. அதை கச்சேரி பத்தத்தியில் பாட முடியும்னு ஜதிகளெல்லாம் எடுத்து எலிமினேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு புது பத்தத்தியை தயார் பண்ணி கொடுத்து 3 ஸ்வரஜதி, காமாட்சி பைரவி, காமாட்சி எதுகுல காம்போதி, ராவே தோடி, ரத்னத்ரயம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி தியாகராஜருக்கு பஞ்சரத்னமோ, எப்படி தீட்சிதருக்கு நவாவர்ண கீர்த்தனமோ, நவகிரக கீர்த்தனமோ, அதுபோல ஸ்வரஜதியை சேர்ந்து எல்லாரும் கும்பலா பாடினா அப்படியே காமாட்சி அம்மனே நேர வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டெப்தோட நாபிலேந்து நீரே சரி கச்சேரி பத்தத்தியில் பார்த்தான்னா ஒரு 20 கீர்த்தனம் அதுக்குள்ளேயே பாடிட்டு இருப்பா. மேக்சிமம் ஒரு 30 கீர்த்தனம். ஆனால் தியாகராஜ சுவாமி கீர்த்தனத்தில் ஒரு 800 கீர்த்தனத்தில் ஒரு 400-500 கீர்த்தனமாவது பெரும்பாலாக வெளியில் வந்துடுத்து. காரணம் டிசைபிள்ஸ். இவருக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற அளவுக்கு கூட தோணலை. நல்ல வேளை 1-2 பேர் ஓலைச்சுவடையில் எழுதி வச்சாலும் இப்போ இந்த பைரவி ஸ்வரஜதி இந்த கீர்த்தனங்கள்லாம் கிடைக்கிறது. அது கூட அவருக்கு கிடையாதான். ஆனால் அப்பேற்பட்ட ஞானம் இல்லாதவர் கிடையாது. பக்தினா பக்தி தான் உண்டு அப்படிங்கிறது கிடையாது. இந்த காமாட்சி ஸ்வரஜதி எடுத்தாலே பைரவியில் ஒரு சரணத்தில் இந்த ஒரு ஸ்வரத்தில் ஒரு சரணத்தை சரி சரி, முதல் சரணம் சா, நெக்ஸ்ட் ரீ க க சா ரீ, மூணாவது க சரி கா, நாலாவது மா பனி மா, நாலாவது மா, அஞ்சாவது பா பா மா கதி பா, ஆறாவது தா பனி தா பா மா தால, ஏழாவது நீ சரி நீ சரிகம பதனி, கடைசி சரணம் சாகரி சரி சா